ஏய் மாப்ள, சாப்பாடு சூப்பரா இருந்துல்ல. நானும் சிக்கன் மட்டன் போடுவாங்கன்னு நினைச்சேன். காய்கறி சாப்பாடுன்னு சொன்னா ஒரு மாதிரி இருந்து சாப்பிட்ட பிறகு தெரியும் என்ன டேஸ்டா இருக்குன்னா நல்லா சூப்பரா போட்டிருக்காங்களே சாப்பாடெல்லாம். ஆமல, நானும் ஃபுல் கட்டு கட்டியாச்சு. தெரிஞ்சியா, நம்ம பூமாரியும் இவனும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாத்தியா? ஆமல, நமக்கு நட்டுது. அதை கேட்டா அவன் சொல்லுவான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான், தப்பா பேசாதேன்னு சொல்லுவான். நமக்கு எதுக்கு, எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். நம்ம படத்துல பாக்காததா எல்லாம் கடைசி எனக்கு எல்லாம் மாறும். சே, அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி சரவணனை பத்தி பேசிடலாம்னு நினைச்சோம். இப்ப பேசினாதான் உண்டு. இப்ப பேசினாதான் ஒரு வாரத்துல மனசை மாத்தி விடுவான். இல்லாட்டா பொண்ணு பார்க்க வரும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணுவா பொண்ணு. என்னம்மா தன்னை தானே பேசிட்டு இருக்க? என்ன சாப்பிட்டியா என்ன? அதெல்லாம் சாப்பிட்டேன். கவனிச்சியா இந்த பொண்ணு பத்தியா? மாரிக்கு பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஆளு ஜம்முன்னு இருக்கா. நகைய பத்தியா எவ்வளவு நகை போட்டிருக்கா பாரு. நகை நட்டு போட்டாதான் 4 பேரும் மதிப்பாக. சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க வெறுங்கலத்தோடி திரிஞ்சோன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டோம். ஆள் நல்லாதான் இருக்கா பத்தியா? நானும் திமுரு பிடிச்ச பிள்ளையோன்னு நினைச்சேனே நிச்சயத்துக்கு பார்க்கும்போது. நல்ல பிள்ளையா இருக்க. இவங்களுக்கு நல்ல பிள்ளையா கிடைச்சிருக்கு பத்தியா? நல்ல கட்டிக்காரியா இருக்கா. வரக்கூடியவங்களுக்கு பாலை கொடுக்கா, காப்பியை போட்டு கொடுக்கா. அண்ணங்க அக்காங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி இந்த அளப்பா இருக்கு. வந்தா அவ்வளவுதான் போல. அதுக்கு என்னம்மா, நல்ல குணமா தானே இருக்கணும். அத்தை பாவம்ல, அத்தை குணத்துக்கு தக்கன நல்ல பிள்ளையா அமைஞ்சிருக்கு. அப்படிதான் அது சந்தோஷப்பட்டுக்கிறணும். கொஞ்சம் பொல்லாத பிள்ளையா இருந்தானா குடும்பத்தையே நாசாய்க்கிறோம்ல. என்ன, எனக்கும் பாக்குற பார்வைக்கு துளசி நல்ல பிள்ளையா தான் தெரியுது. நல்லா பேசிக்கிடுதா, நல்ல தங்கச்சி நல்லா பேசிக்கிடுதா. நமக்கு அதானே வேணும். என்ன பணம் காசா கொண்டு போறோம் போவையில? நல்ல பேச்சும் அன்பும் அதானே வேணும். ஆமா ஆமா, அதெல்லாம் சரிதான். சரி, யார் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது அப்படிதானே நடக்கும். சரி, நீ சாப்பிட்டியா என்ன? இல்லம்மா, சாப்பிடணும். பூமாரி காலேஜ் இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னா அதான் இருக்கேன். நீ சாப்பிட்டில்ல? சரி, அப்ப நான் அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு வரேன். இங்கே இருந்துக்கோன்னு. அப்பாட, எப்ப போவான்ட்டு இருந்தேன். சரி, நீ அங்க 2வது பந்தி நடந்துட்டு இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ போ என்ன, நான் உள்ள போய் அண்ணியை பார்த்து பேசிட்டு வரேன். சரிம்மா, அப்படியே உள்ள பூமாரி ஃப்ரெண்டு எல்லாரும் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க. சாப்பிட்டுட்டோம் அடுத்த பந்தி. அது வயிறு நல்ல பசிக்குது. இந்த சரவணா எங்கிட்டு போனான்னு தெரியலையே. அவன்கிட்ட எப்படியாவது பேசிட்டு தான் போகணும். எங்கிட்ட நிக்கான்னு தெரியலையே. எங்கிட்டு போய் தேட? இந்த அம்மா என்ன அத்தைகிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இங்க பாக்கல போகுது. அத்தை வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்காக. சரி, எங்கிட்ட போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சே வரட்டு. அப்பதான் கொஞ்சம் சாலியா பேசி எடுத்து இருந்துட்டு போக முடியும். அட பொன்னி, என்ன பாம்போல நிக்குதா? கல்லுங்க லேசா தூக்கி ஒரு அடி அடிப்போமே, திரும்புதலான்னு தான் பாப்போம். ஐயோ, திரும்புதா? திரும்பிடுவோம். டேய், மேல இருந்து யாரோ ஒரு ஆள் கள்ள தூக்கி எறிஞ்சிரல. தெரியல மாப்ள, நான் பார்க்கலையே. என்ன, யாரோ கல்லு வீசின மாதிரி இருக்குது. டேய் மாப்பிள்ள, அங்க பாரு. இந்த அக்கா நம்மள முறைச்சு பார்க்க மாதிரி இருக்கு. அக்கா, நாங்க போடல அக்கா கல்ல. மேல இருந்து ஒரு ஆளு தூக்கி போட்டாரு. என்ன, மேல இருந்து போடுவாங்களா? மேல இருந்து யாரு விளையாடுவாங்க? ஓஹோ, இவருக்கு வேலை தானா இன்னைக்கு? என்ன சார் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காரு. இப்ப போய் ஒரு எட்டு பார்க்கலாமா? இல்ல வேணாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் பாத்துக்கலாம். விளையாடட்டும். நம்ம தான் தானே கல் வீசி விளையாடிட்டு போறாரு. விளையாடட்டு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்ட போல இருக்குதே. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவா, பெரிய ஆள் இல்ல. சரவணா? வாங்கத்த, சாப்பிட்டீங்களா? ஆமா சரவணா, சாப்பிட்டோம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் உன்னை தேடிட்டு இருந்தேன். நீ மாடியில இருக்குத. ஏன்ட்ட பேசணுமா? என்னத்த சொல்லுங்க. இல்ல சரவணா, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி பேசன்ட்டு தான் தெரியல. எல்லாம் என்ன பொண்ணிய பத்திதான். என்ன அத்தை நம்மள்ட்ட பேசணும்னு சொல்றதாக? அதுவும் பொண்ணிய பத்தி? டேய் சரவணா, கல்யாண விஷயம் தான் பேச போறாங்கன்னு நினைக்கேன். இந்த கழுதுதான் அத்தையை புரிஞ்சுக்காம ஏதோ உளறிட்டு இருந்திருக்கு.
சரி, அத்தைட்ட சொல்லுவோம். மாரியன்னு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் டயத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லுவோம். சொல்லுங்க அத்தை. பொன்னிய பத்தி பேசணும் இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க எதுவா இருந்தாலும். இல்ல சரவணா, எல்லாத்துக்கு அம்மாவும் பிள்ளைய நல்லா இருக்கணும் வைக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. சொல்லு, இப்ப பூ மாதிரிதான் இருக்கா. அவளை நீ நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கன்னு நினைப்பியா, இல்ல பாலுங்கணத்துல தள்ளன்னு நினைப்பியா? இல்லத்த, பூமாரிய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். யாரும் பிள்ளைல பாலுங்கணத்துல தள்ளணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. சொல்ல வந்ததை வெளிப்படையாவே சொல்லுங்கத்த. இல்லப்பா, இந்த இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம்ல அன்னைக்கு, பொங்க வைக்கதான் போயிருந்தோம். அங்க போன அப்புறம் நல்ல ஒரு சம்பந்தமா பொன்னிக்கு வந்திருக்கு. என்னத்த, என்ன சொன்னீங்க? இல்லப்பா, நல்ல சம்பந்தமா வந்திருக்கு. சாதகமும் பொருத்தம் இருக்கு. இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. பணங்காசோடு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பணங்காசுக்காக நான் இறங்கலப்பா. பையனும் நல்ல பையனா இருக்கான், நல்ல குணமா இருக்கான். பொண்ணிய நல்லா பாத்துக்கிடுவான், உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அந்த மாதிரி பையன்பா. நீயே சொல்ல, எந்த பொண்ணும் வீட்டுல இருந்து போற இடத்துல நல்லா இருக்கணும் தானே பெத்தவங்க நினைப்பாங்க. சொல்ல, இதை அவள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லுகா. அவளை பத்தி எனக்கு தெரியும், அவளை பெத்தவனா. இவ யாருக்குனுமே என்னென்ன கூத்து பண்ணிருக்காங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்பதான் சமீபமா தெரிய வந்துச்சு. அதான் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ஆசையா இருக்கும்பா. என்னத்த, என்னத்த நீங்களும் எப்படி பேசுறீங்க? என்னத்த, பணத்துக்கு விலை போயிட்டீங்களா? பணத்தை மட்டும் பாக்கீங்களா? பணம் என்ன கடைசி வரை கூட இருக்குமாத்த? சொல்லுங்க. நாங்களும் ஆசைப்பட்டோம், நீங்க தானே சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் பணம் தேவைப்படுதோ உங்களுக்கு? சின்ன பிள்ளைல பாசத்தை எதிர்பார்த்தீங்க, இப்போ பணத்தை எதிர்பார்க்கீங்க. என்னத்த? ஐயோ, அப்படி இல்ல சரவணா, நான் பணத்தை எதிர்பார்க்கல. நல்ல பையனா இருக்கான், நல்ல குணமான பையனா இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அவளுக்கு தான் கொஞ்சம் பிடிக்காம இருக்கா. அது நான் சொன்னா அவ கண்டிப்பா கேட்க மாட்டா. இப்போதைக்கு சொல்லதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுதா, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு அவளை நினைச்சா. லாஸ்ட் நேரத்துல எங்களை காலவாரி விட்டுறக்கூடாது, எங்களை கேவலப்படுத்திடக்கூடாது. இல்லப்பா, எங்களை முதல்ல கேவலப்படுத்தினா நாங்க வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும் சரவணா. அத்தை, அழாதீங்க அத்தை. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ, என் முன்னாடி அழாதீங்க அத்தை. என்னத்த இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்ல சரவணா, நான் சொன்ன அவ கேட்க மாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். எங்களை கடைசி நேரத்துல கேவலப்படுத்திடக்கூடாது. அதுவே நீயே நீயே விலகிட்டேனா அப்படி இல்ல, அவ அதை ஏத்துப்பா. நாங்க சொன்னா அது வேற, நீ சொல்லது வேறப்பா. அதான் உன் காலில் நானும் விழுது சரவணா. ஐயோ அத்தை, அத்தை அத்தை, இவ்வளவு பெரியவங்க நீங்க, ஏன் கல்ல போய் விழலாமா? எந்திரிங்க அத்தை, எந்திரிங்க. எனக்கு வேற வழி தெரியல சரவணா. என் குடும்ப மானமே இப்போ உன் கையில தான் இருக்கு. நீதான் நீதான் என் குலதெய்வம் மாதிரி உன்னை வேண்டுறேன். எனக்கு நல்ல வழி நீதான் சொல்லணும், நீதான் பொண்ணிய மாத்தணும். அவ உன்கிட்ட பேச வந்தாலும் நீதான் விலகி போகணும். உன்னை பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரம் சொல்லிடு சரவணா. அவளே ஒதுங்கிடுவா, பிற உள்ளதை நாங்க பாத்துக்கிறோம். அது என்னால முடியாது, முடியாத விஷயத்த செய்யினா என்னால முடியாது. பாவம், அவ்வளவு ஆசையா இருக்கா. இன்னைக்கு கூட தான் கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போனா. அவள்கிட்ட போய் உன்னைய பிடிக்கல வைக்கலன்னா எப்படி என்னால முடியல. இதோட நீ இங்கிட்ட இருந்து எங்கிட்டாவது போயிருன்னு சொன்னா கூட நான் போயிருவேன். இப்படி எல்லாம் எனக்கு பேச தெரியாது. சரவணா, அப்படி சொல்லாத சரவணா. உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, நினைச்சு பாரு. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து நல்ல சம்பளம் வந்தா வேண்டானா சொல்லுவீங்க? சொல்லு, உன் வீட்டு நிலைமை வந்து என்ன யோசிச்சு பாரு சரவணா. இல்ல, என்னால முடியாது. எங்கிட்டாவது நான் போயிரு தொலைச்சிருந்தேன். ஆனா இப்படி எல்லாம் என்னால பேசவே முடியாது. சரவணா, இந்த அத்தையை நீ மதிக்கிற இல்ல, என் பேச்சுக்கு மதிப்பு குடிப்பதானே. நீ என்ன செய்வீங்க யாரு செய்வே எனக்கு தெரியாது. நீ இன்னும் 2-3 நாள்ல உன்னிட்ட என்ன பேசுவே அது பேசவே தெரியல. அவ மனசு மாறணும்ப்பா. நாங்க அங்க எல்லாமே முடிவு பண்ணிட்டோம், கல்யாணத்துக்கும் இது சொல்லிட்டோம். அடுத்த வாரம் அவங்க நிச்சயம் பண்ண மாதிரி வராங்க. அவள்கிட்ட பொண்ணு பக்கம் தான் சொல்லியிருக்கோம், ஆனா அவங்க நிச்சயத்துக்கு தான் வராங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதான் உன்கிட்ட சொல்லுதேன், நீ நினைச்சா மட்டும்தான் இந்த விஷயம் முடியும். இல்லாம அவள்கிட்ட பேசி எந்த புண்ணியமும் இல்லை.
சரவணா நீதான் மனசு வைக்கணும் சரவணா. சரவணா சரிங்க அத்தை, நீங்க இம்புட்டு தூரம் அழுது மன்றாடி கேட்டதுனால நான் சம்மதிக்கேன் அத்தை. இன்னும் பொன்னிய நான் வேற எடுத்து கூட பார்க்க மாட்டேன். பொன்னி இருக்கிற பக்கமே தலை வைக்க மாட்டேன். எனக்கும் பொன்னிக்கும் எந்த சம்மந்தம் இல்லத்த. இது இது போதும் சரவணா. நான் உங்களோட நம்பிக்கையில தான் போறேன். நாளைக்கு எதுவும் பேச்சு மாற மாட்டேல்ல. இல்லங்கத்த, இல்ல. இந்த சரவணை ஊருக்கு சொன்னதுயா. நீங்க நம்பிக்கையோடி போங்கத்த. பொன்னிக்கு நல்லபடியா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் த, சந்தோஷம். சரிப்பா, இந்த உதவிய என் ஆயுசுக்கு நான் மறக்க மாட்டேன் சரவணா. இந்த ஆயுசுக்கு மறக்க மாட்டேன். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. பொன்னி என்ன மன்னிச்சிரு. எங்க இருந்தாலும் நல்லா அரி பொன்னி, எனக்கு அது போதும். இன்னும் வாழ்க்கையில நான் இல்ல, இந்த சரவணா இல்லவே இல்ல. எங்க இருந்தாலும் நல்லா அரிமா. என்னடா சரவணா, எல்லாம் கேட்டுதான் இருந்தேன். உனக்கு என்ன புத்தி எதுவும் பேர்லிச்சா? என்னடா நீ சரியா கிறுக்கு பயிலா இருக்க. உங்க அத்தை கேட்டாங்கன்னா இப்படி நம்ம பேசுவ? என்னடா நீ பாரு, நான் பொன்னிட்ட எப்பவுமே போய் சொல்லுதேன். அண்ணே அண்ணே அண்ணே, வேண்டானே, பொன்னியாது நல்லா இருக்கட்டும். அத்தை என்கிட்ட இப்படி நல்ல எதுவும் கேட்டதில்ல, முத கேட்டிருக்காக. இருக்கட்டுனே, பொன்னிய நான் கல்யாணம் பண்ணாலும் அவளை நல்லபடியா வச்சிருப்பேனாங்கிறதே எனக்கு தெரியல. அவங்க ஆசைப்படி நல்லா இருந்துட்டு போட்டும். பொன்னிட்டு எதுவும் சொல்லிடாதனே.